ஜம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். வெளிநாடு செல்லும் யோகம் அமைய வேண்டுமா? கண்டிப்பாக இதை மட்டும் செய்யுங்கள். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்பது பெரியோர்கள் வாக்கு. வெளிநாட்டிற்கு சென்று படிக்க வேண்டும், படிப்பை முடித்ததும் வெளிநாட்டில் நல்ல வேலை பார்க்க வேண்டும், வெளிநாட்டு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது போன்ற பல ஆசைகள் பலருக்கு இருந்தாலும் அதற்கான யோகம் என்னவோ நமக்கு இல்லை என பலரும் ஆதங்கப்படுவார்கள். இப்படி ஆதங்கப்படுபவர்களினுடைய கவலைகள் தீர்வதற்கு வழி உள்ளது. ஜோதிடத்தில் இதற்கு எளிய பரிகாரங்களும் சொல்லப்பட்டுள்ளன. அப்படி சொல்லப்படுகின்ற பரிகாரங்கள் என்ன என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம். வாருங்கள். வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற ஆசை, கனவு அனைவருக்கும் உண்டு. வெளிநாட்டில் செட்டிலாக வேண்டும், வெளிநாட்டு வேலை பார்க்க வேண்டும். எதுவும் கிடைக்கவில்லை என்றால் சுற்றுலா பயணியாகவாது ஏதாவது ஒரு வெளிநாட்டிற்கு சென்று வர வேண்டும் என்பது பலரின் வாழ்நாள் கனவாக இருக்கும். ஆனால் இது அனைவருக்கும் நிறைவேறி விடுவதில்லை. ஒருவருடைய ஜாதகத்தில் தண்ணீருக்கு அதிபதியான சந்திரன் மற்றும் சுபபோக வாழ்க்கைக்கு அதிபதியான சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் நல்ல நிலையில் இருந்தால் மட்டுமே வெளிநாடு செல்லும் யோகம் என்பது கிடைக்குமாம். அதுவும் இந்த கிரகங்களின் மீது பாவ கிரகங்களின் பார்வைப்படாமல் இருக்க வேண்டும். குறிப்பாக ராகு பகவான் நல்ல நிலையில் இருக்க வேண்டியதும் மிகவும் அவசியம் என்கிறார்கள். ஆனால் இதெல்லாம் நம்முடைய கையிலா இருக்கிறது என்றால் கண்டிப்பாக இல்லை. ஆனால் இது போன்ற சூழலை மாற்றி வெளிநாடு செல்லும் யோகம் அமைவதற்கு சில குறிப்பிட்ட சக்தி வாய்ந்த வழிபாடுகளை செய்து வந்தால் வெளிநாடு செல்லும் ஆசை நிறைவேறுமாம். இந்த பரிகாரங்களை தொடர்ந்து செய்து வந்தால் வசீகர சக்தியும் அதிகரிக்குமாம். சந்திரனுக்குரிய திங்கட்கிழமை மற்றும் சுக்கிரனுக்குரிய வெள்ளிக்கிழமைகளில் அந்த கிரகங்களுக்குரிய தானியங்கள், மலர்கள், நைவேத்தியங்கள் படைத்து வழிபட்டு வர வேண்டும். புது வீடு கட்டுபவர்கள் வீட்டிற்கு நிலைவாசல் வைக்கும் போது சிறு வெள்ளித்தகட்டினை வாசல்கால் ஸ்தாபனம் செய்யும் போது குழிக்குள் வைத்து மூடிவிட வேண்டும். இப்படி செய்வதால் எதிர்காலங்களில் அந்த வீட்டில் வசிப்பவர்களுக்கும் வெளிநாடு செல்லும் யோகமும், வெளிநாட்டு வேலை, வெளிநாட்டு பொருட்கள் சேர்க்கை, செல்வ செழிப்பு ஆகிய யோகங்கள் கிடைக்க வழி கிடைக்குமா. ஒருவரினுடைய வெளிநாடு செல்லும் கனவு நிறைவேற வேண்டும் என்றால் அவருடைய ஜாதகத்தில் ராகு பகவான் நல்ல நிலையில் இருப்பதும் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. ஜாதகத்தில் ராகு பகவான் சாதகமாக இல்லாமல் இருந்தால் சனிக்கிழமையில் ராகு பகவானுக்கு நெய்விளக்கேற்றி ராகு ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்து வருவதால் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்குமாம். செவ்வாய்க்கிழமைகளில் துர்கா சப்தஸ்லோகி மந்திர பாராயணம் செய்வது மிகச்சிறந்த பரிகாரமாக கூறப்படுகிறது. சந்திரகாந்த கல் பதித்த வெள்ளி மோதிரத்தை வலது கை மோதிர விரலில் எப்போதும் அணிந்தால் சந்திர பகவானால் ஏற்படும் கெடு பலன்கள் குறைந்து நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கும். இதனால் வெளிநாடு செல்வதற்கான சூழல் உருவாகும். வெளிநாடு செல்ல வேண்டும் என நினைப்பவர்கள் திருப்பதி ஏழுமலையானை கெட்டியாக பிடித்துக் கொண்டு அவரை உறுதியான பக்தியோடு வணங்கி வர வேண்டும். அதோடு ரோகிணி, அஸ்தம், திருவோண நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் ஓம் பார்வதியே நமக, ஓம் உமாமகேஸ்வரியே நமக ஆகிய மந்திரங்களை எத்தனை முறை நம்மால் முடியுமோ அத்தனை முறை உச்சரிப்பது மிகச்சிறந்த பலனை தருமாம்.